ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி உள்ள வந்திருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்னைக்கு நம்ம சேனலில் ஜீலா பார்மசியோட கோஜிக் ஆசிட் விட்டமின் இ அண்ட் குளுட்டோதைன் சோப் பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த சோப் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜீ க்ளோ மேக்ஸ் சோப். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலரில் கார்ட்போர்ட் பாக்ஸில் உள்ள ஒரு ரெட் கலர் கவரில் உள்ள ஒரு ஆரஞ்சு கலர் சோப் மாதிரி இந்த சோப் வந்து வருது. அண்ட் இந்த சோப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் ஒயிட்னிங், ஹைட்ரேட்டிங் அண்ட் ஸ்கின்னை மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கும். இந்த மூணுமே வந்து இந்த ப்ராடக்ட் வந்து கிளைம் பண்ணுது. அண்ட் இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு 75 கிராம்ஸ் வந்து 99 ருபீஸ் எம்ஆர்பிக்கு வந்து கிடைக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜீலா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பாராமெடிக்கல் நார்மலான ஸ்கின் ஒயிட்னிங் சோப் மாதிரி இல்லாமல் இது ஒரு மெடிக்கல் பிராண்டோட ஸ்கின் ஒயிட்னிங் சோப். ஸோ உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி சேஃபாகவும் இருக்கும். ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்டாகவும் வந்து இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் ஒயிட்னிங்க்கு மட்டும் இல்லை, டேன் ரிமூவல், பிக்மெண்டேஷன் அண்ட் ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கிறதுக்கு நிறையா விஷயத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கோஜிக் ஆசிட், விட்டமின் இ அண்ட் குளுட்டோதையான். கோஜிக் ஆசிட் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை நல்லா ஒயிட்டன் ஆக்கிறதுக்கும் உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் மேலே எல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் விட்டமின் இ ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கும். அண்ட் ஸ்கின்னு வந்து ஹெல்த்தியாக வந்து வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது என்னெல்லாம் பண்ணணும்னு கிளைம் பண்ணுறாங்கன்னா ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டிங்காக நரிஷிங்காக வச்சுக்கும் நான் சொன்ன மாதிரி. அதே மாதிரி ஸ்கின்னை வந்து ஈவன் டோனாக வந்து மெயின்டைன் பண்ணாலே ஸ்கின் வந்து நமக்கு பிரைட்டாக வந்து தெரியும். அதுவே கிளியர் ஸ்கின்னே வந்து நம்ம ஃபேஸில் இருக்கும் போதே நமக்கு பளிச்சுன்னு தெரியும். அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக சரி பண்ணி கொடுக்கும். டேனையும் ரிமூவ் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரொடெக்ட்ஸ் ஃப்ரம் ஸ்ட்ரெஸ்ஸஸ், அதாவது என்விரான்மெண்டல் டேமேஜ்னால நம்ம ஸ்கின்னில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். ஸோ அதையுமே வந்து தடுக்கும். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நார்மல் சோப் மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃபேஸில், நெக்கில், பாடியில். பட் நீங்கள் ஒரு 2 நிமிஷம் வந்து உங்களோட உடம்புல வந்து அது விடணும். ஸோ தட் அதில் இருக்கக்கூடிய அந்த நியாசினமைடோ, குளுட்டோதைனோ அதில் இருக்கக்கூடிய ஆக்டிவ்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அது ஒர்க் ஆகிறதுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக டைம் கொடுக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் மெயினாக வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கிரேட் 2 சோப், அதாவது டிஎஃப்எம் வந்து 75% மேலே இருக்குது அப்படின்னா அதை கிரேட் 1 சோப்புன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா டிஎஃப்எம் வந்து 70% தான் இருக்குது. ஸோ இது வந்து கிரேட் 2 சோப். அதாவது இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஸ்கின் ஒயிட்னிங்காக கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ தட் அந்த பேசிஸில் இது வந்து அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இது கிரேட் 2 சோப், அதனால பெரிய ப்ராப்ளம் வந்து எதுவுமே வராது. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட்லேயே வந்து உங்களுக்கு க்ரீம் இருக்குது, விட்டமின் சி க்ரீம் இருக்குது, சன்ஸ்க்ரீன் இருக்குது ஜீலா பார்மசிலேயே. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் வந்து கொடுப்பாங்க. ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்காது. இவங்களோட விட்டமின் சி க்ரீமே பார்த்திங்கன்னா ஒரு 88 ருபீஸ் அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். பட் நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்குது. நல்லா நிறைய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து அந்த க்ரீமுக்கு இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க இந்த ப்ராடக்ட்டையும் கொண்டு வந்திருக்காங்க. இது நிறைய மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும், அப்படின்னா ஆன்லைன்லேயும் கிடைக்கும். நான் டேக் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு 2 டைம் யூஸ் பண்ணால் நல்லா ரிசல்ட் இருக்கும். அப்படி இல்லைன்னா மினிமம் 1 டைமாவது யூஸ் பண்ணுங்கள் டெய்லியும். நல்ல ரிசல்ட் இருக்கும். தேங்க்யூ.